ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் பிடிக்காத ஆளே இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் பாஸ்மதி ரைஸை, அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு குக்கரில் வேக வச்சு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுருக்கேன். கொஞ்சமாக கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் குடமிளகா கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காயோட அளவெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் கூட்டவோ குறையவோ பண்ணிக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்கு அகலமான கடாய் வச்சுக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கி நிறம் மாறினோடனே கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், அப்புறமா கேப்சிகம் ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா குக் ஆகட்டும். இது ஒரு 70% குக் ஆனால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம அந்த காயில் இருக்கிற தண்ணியிலேயே தான் அது வதங்குது. 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கிறோம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கிறோம். இப்போது அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிளறும்போது அரிசி உடையாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற குக் பண்ண பாஸ்மதி ரைஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வைக்கணும். நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நல்லா அதையே நுணுக்கி வச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை ஃபைனலாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக, ரொம்ப சுவையாக, நல்ல மணமாக பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பன்னீர் ஃப்ரைட் ரைஸு. வாங்க சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.